இன்றைக்கி மகாநதி சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. அதாவது விஜய் வந்து ரொம்ப காவேரியை திட்டிவிட்டாரு. இது வந்து தாத்தாவும் ரொம்ப பேசிட்டார், என்கிட்ட மறைச்சது தப்புமான்ட்டார். இப்போ என்ன பண்ணாங்க, அவங்க தூங்க போயிட்டாங்க. காலையில் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சோடனே விஜய் எந்திரிச்சு வர்றாரு. காவேரியை காணோம். ஆனால் அதை அவர் பெருசாக நினச்சிக்கல. இங்கே வந்து தாத்தா கிட்ட குட் மார்னிங் தாத்தான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பா விஜய், நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். காவேரி செஞ்சது கரெக்டு தானப்பா அப்படி என்ன தாத்தா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, அவன் அந்த ஆள் பசுபதி வந்து சரியான ஆள் கிடையாது. ஒரு பொண்ணையே கடத்துறான்டா, அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? நீனே யோசனை பண்ணிப்பார். நீனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற, இதையே நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, உங்களுக்கே பல பிரச்சனை, இதில் இது ஒரு பிரச்சனையா? நானே சமாளிச்சுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த காவேரி இப்படி பண்ணுவான்னு தெரியலை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. அவ நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போகிறேன்டு அவள் இஷ்டத்துக்கு வந்து ஏதோ பண்ணிட்டா தாத்தா, சாரி தாத்தா அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எல்லாம் அவள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுறா. எந்த நேரத்தில் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தியோ அப்போ பிடிச்சது நம்ம வீட்டில் பிரச்சனைன்ட்டு. இப்போ பாரு, அவள் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியாக்கு அப்படிங்கிறாங்க பாட்டி. அப்படியே நிற்கிறாரு விஜய் நிற்கும்போது சொல்கிறாரு, தாத்தா சொல்கிறாரு, விஜய் நான் வந்து காவேரியை தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் காவேரி நல்ல பொண்ணு தெரியுமா? அவங்க அப்பாவே காவேரியோட அப்பாவே இந்த பசுபதி என்னென்ன பண்ணியிருக்கான், என்னென்ன தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பார்த்துருக்கான் பாரு. அவங்க இடத்த கொள்ளடிச்சு இவன் பேரில் எழுதி வாங்கியிருக்கிறான். இவ்வளவு நடந்திருக்கு. அவங்கெல்லாம் அனாதையாக நிற்கிறாங்கல்ல இப்போ, நீனே பார்த்தீல அப்படிங்கும்போது எதுக்குமே பதில் பேசாமல் விஜய் அப்படியே நிற்கிறாரு. நிற்கும்போது சித்தி வராங்க. அதாவது விஜயோட சித்தி வந்து கேட்குறாங்க, என்ன விஜய் காப்பி குடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, கொடுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கிட்ட சொல்கிறாரு. சித்தி, நீங்கள் என் மேலே எந்த வருத்தமும் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்ககிட்ட என்ன வருத்தம் எனக்கு இருக்குது? ஆனால் காவேரி பண்ணது தப்பு தானே. காவேரி திடுதிப்புடு இந்த மாதிரி நிறுத்திவிட்டா, என்கேஜ்மெண்ட்டு நடக்காமல் செஞ்சுட்டா. அவள் மேலே தான் எனக்கு வந்து கோவமும் வருத்தமும் இருக்குது அப்படிங்கும்போது, சாரி சித்தி, என்னை மன்னிச்சுங்க. அவளால் தானே இந்த பிரச்சனை. நீ என்ன பண்ணுவ? அவள் பண்ணதுக்கு நீ என்னப்பா பண்ணுவ அப்படிங்கிறாங்க அவங்க. இங்கே வந்து தாத்தா கேட்குறாரு, ஆமாம் விஜய், எங்கே காவேரியே காணும்? நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். காலையிலேருந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு வருவா, இன்னும் ஆளையே காணும். அவள் இருந்தால் தான் அந்த இடமே இதாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ஆளையே காணும், என்னன்னு தெரியலையே தாத்தா. நான் பார்க்கவே இல்லை, ரூமுக்கே போகலை அப்படின்னு. ரூமுக்கு போகாமல் நீ எங்கே படுத்திருந்தேன்? நான் மாடியில் படுத்திருந்தேன் அப்படிங்கிறாரு. சரி போய் காவேரி அழைச்சிட்டு வா அப்படிங்கும்போது, காவேரி அங்கே ரூமில் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காவேரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவர் சொன்னதுனால வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போன காவேரி நேராக வந்து அவங்க கொடைக்கானலில் இருக்கிற அவங்க சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க காவேரி. இந்த மாதிரி பண்ணிட்டார் விஜய், நம்ம நல்லது தான் செஞ்சோம். அதாவது அந்த அஜய் வந்து இந்த குடும்பத்தினால இவங்க குடும்பம் வீணாக போயிடும், விஜயோட குடும்பம் வீணாக போயிடும். அதனால தான் நம்ம நல்லது செஞ்சோம். ஆனால் அவர் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரி. பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம நல்லது செஞ்சது பொல்லாப்பா போயிடுச்சு, யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சு, நம்ம இனிமேல் அங்கே போக வேணாம், நம்ம இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பல ஞாபகம்லாம் வருது. அவங்க அப்பா பசுபதி ஏமாத்தினது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாக போவான் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, என்ன விஜய் தேடினியா, காவேரியை தேடினியா அப்படிங்கும்போது, இல்லை தாத்தா எங்கேயுமே இல்லை காவேரி. என்னப்பா அப்படி சொல்கிற? போய் எங்கேயா தேடிப்பார், ஃபோன் பண்ணிப்பார். நான் பார்த்துட்டேன் தாத்தா, ஃபோன்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் வந்து காவேரி வந்து எங்கேயுமே இல்லை. ஃபோனும் பண்ணி பார்த்துட்டேன் தாத்தா, ஆனால் வந்து ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா என்ன சொன்ன நீ? காவேரி என்ன சொன்னேன்? அதுக்கு மேலே எதுவும் திட்டினியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, நான் அதெல்லாம் அதுக்கு மேலே எதுவும் பேசலை. அவளை போய் சத்தம் போட்டேன், காவேரியை போய் சத்தம் போட்டேன், அதான் நடந்துச்சு. நான் போய் படுக்க போயிட்டேன் அப்படிங்கும்போது, நீ தேடிப்பார்ப்பா, எங்கே பார்த்தாலும் தேடிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி இல்லைன்னா குடும்பமே நல்லா இருக்காதுப்பா அப்படிங்கும்போது, அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அவள் போனதே நல்லது, இந்த வீட்டை விட்டு போனதே நல்லது. இங்கே பாரு, அதெல்லாம் பேசக்கூடாது. அவங்க அம்மாவுக்கு என்ன நம்ம பதில் சொல்லுவோம்? இப்போ காவேரியை காணலையில் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறார் தாத்தா.